ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை அதிரசம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோம்னா, முதல்ல நமக்கு தேவையான பொருளில் ரொம்ப முக்கியமான ஒன்று பச்சரிசி. அந்த அரிசியை நீங்கள் இப்போ 1 கிலோ அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை நல்லா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு ஃபேன் காற்றுல ஒரு காட்டன் துணி போட்டு அதில் அந்த அரிசியை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அந்த அரிசி காய வச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரப்பதமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவாக பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால நல்லா நர நரன்னு இருக்கும். அதை நம்ம ஒரு தடவை நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெலிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட அதிரச மாவு லைட்டாக ஈரப்பதமாக இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட அதிரசம் பிரியாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாகுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்தீங்கன்னா 600 கிராம் அளவுக்கு மட்டும் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை நனையணும். அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். நனைஞ்ச பிறகு ஒரு கரண்ட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாசனைக்காக நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம பாகு கொதிக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம டைம் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாகு நல்லா கொதிச்ச பிறகு இதோட பதம் கரெக்டாக வந்துருச்சா இல்லைன்னு எப்படி செக் பண்ண போகிறோம்னா, அதிரசத்துக்காக ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அந்த பாகை நீங்கள் அதில் ஊற்றி பாருங்கள். ஊற்றி பார்க்கும்போது அந்த பாகு தண்ணியில் கரையாமல் உங்கள் கைகள் எடுக்க வந்துச்சுன்னா இது பதம் கரெக்டுன்னு அர்த்தம். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை இந்த பாகோட நம்ம சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 1 கிலோ அரிசி மாவை நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா அதில் 600 கிராம் அளவுக்கு நீங்கள் பாகு ரெடி பண்ணி அந்த பாகில் இந்த அரிசி மாவை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 அதிரசம் வர அளவுக்கு மட்டும்தான் நான் மாவு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அதிரச மாவு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்த பிறகு ஒரு பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழை இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம அதிரச மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா இருகலாக உங்களுக்கு கிடைக்கும். அதை சும்மா லைட்டாக நீங்கள் பிசைஞ்சிட்டு நீங்கள் எப்பயும் போல் அதிரசத்துக்கு நீங்கள் ரவுண்ட் ஷேப் அப்படி இல்லை நீங்கள் எந்த ஷேப் விருப்பப்படுறீங்களோ அந்த ஷேப்பை நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதிரசத்துக்கு முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா முதல் அதிரசம் நீங்கள் தட்டிக்கோங்க. தட்டின பிறகு கடாயை வச்சு நீங்கள் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி அடுப்பு தீ பார்த்தீங்கன்னா சிம்லேயும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் நல்லா மீடியமான தீயில் வைங்க. ஏன்னா அதிகமாக நீங்கள் ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிடும். சின்ன தீயாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மொறுமொறுப்பாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு அதிரசம் தட்டிட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் பற்ற வச்சு நல்லா சின்ன தீயில் வச்சுருக்கேன். போட்டோன்னே பார்த்தீங்கன்னா பொரியவே இல்லை, லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது. இந்த தீயில் வச்சு நீங்கள் கரெக்டாக அதிரசம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே எழும்ப ஆரம்பிக்கும். எழும்பும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் உங்களுக்கு இருக்கும். சக்கரை அதிரசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌனாக இருக்காது, கோல்டன் ப்ரௌனில் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம ஒரு கப் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி பிழிஞ்சு விட்டிங்கன்னா அதில் இருக்க எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியானது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் 1 கிலோ அரிசிக்கு 600 கிராம் அளவுக்கு மட்டும் நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.